ஸோ நார்மல் சைஸ் பேட்டர்ன். ஸோ ஸ்டார்டிங் வந்து ஒரு 2 to 2.5 inch ஸ்பேஸ் வந்துட்டு நார்மல் சைஸ் பேட்டர்ன்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கேன்வஸ் இது வந்து 4 இன்ச்சுக்கு வந்து நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். 2 இன்ச் நீங்கள் எடுத்திங்கன்னா அது டபுள் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒன் சைடு மட்டும் லோட்டஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த கேன்வாஸ் கீழே வந்து நான் கான்ட்ராஸ்ட் கலர் கிளாத்தும் வச்சு அயன் பண்ணி எடுத்திருக்கேன் நான். ஸோ இதே மாதிரி 2 சைடு நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சி அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைனிங் எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லைனிங் மேலே மெயின் ஃபேப்ரிக், அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன் அந்த லோட்டஸ் பேட்டர்னை வச்சு அந்த ஃபேப்ரிக்கில் பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணி இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ குர்த்தியில் வந்து எனக்கு பிங்க் கலர் பேட்டர்ன் லோட்டஸ் வரதுனால பிங்க். ஸோ நீங்கள் எந்த கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மேலே வந்து கேன்வாஸை நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ளிப் பண்ணும்போது அந்த கலர் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ லைனிங், அதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக், அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ட்ரேஸ் எடுத்த இந்த பேட்டர்ன். ஸோ இப்போ வந்து நான் ஃப்ளிப் பண்ணி அந்த லோட்டஸ் அந்த பெட்டல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் உள்ளே வந்து நீங்கள் திருப்பும் போது கொஞ்சம் அந்த பிளண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் எடுத்து ஷார்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் ட்வீசரும் பிளண்ட் ஆப்ஜெக்ட்டும் வச்சு நான் அந்த பேட்டர்னை வந்து வெளியே கொண்டு வரேன். கொஞ்சம் பொறுமையாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ளிப் பண்ணி திருப்பிக்கோங்க. திருப்பி ஃபேப்ரிக்கை வந்து நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி செட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி அந்த சைடு நம்ம பேட்டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் அயன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் திருப்பி பார்க்கும்போது இப்படி தான் ஃப்ரண்ட் லுக் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம 2 பேட்டர்னுமே இப்போ ஒன்றா வச்சு அந்த ஃபேப்ரிக் அந்த லோட்டஸும் கீழே வர லீஃபும் மட்டும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அந்த 2 இன்ச் வந்து இந்த லோட்டஸ் தான் வரும் உங்களுக்கு. ஸோ மார்க் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ட்ரை பண்ணேன் நான். மேலேயும் வந்து பின் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஜாயின் பண்ணி தைச்சி எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா வந்துச்சு. ஸோ நம்ம ஃபுல்லாகவே வந்து லைனிங்கோடு தைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ணி டெக்கரேட் பண்ண கூட பண்ணலாம்.